முதலாவதாக சிவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிற பொழுது சிவந்தவன் அல்லது தூய்மையானவன் என்ற விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இங்கே பரிசுத்த வேதாமத்திலே நீங்கள் ஆதாம் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிவந்த மேனி உடையவன் அல்லது செந்நிற மண்ணிலிருந்து வந்ததினால அவன் சிவந்தவன் என்ற அர்த்தம்தான் ஆதாமுக்கும் அவனுடைய பெயருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து அவனை மனிதனாக உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி அவனை மனிதனாக படைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, சிவந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தமும் ஆதாமுக்கு வரக்கூடிய அந்த செந்நிற மண், சிவந்த மண்ணிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தமும் ஒன்றாக இருக்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து தூய்மையானவன் என்ற விளக்கத்தை பார்க்கிற பொழுது ஆதாமை, மனிதனை முதலாக கடவுள் படைக்கிற பொழுது அவனை தூய்மையானவனாகத்தான் படைத்தார். காரணம், அப்பொழுது